السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. قال النبي صلى الله عليه وسلم: كنت نهيتكم عن زيارة القبور فزوروها فإنها تزهد في الدنيا وتذكر الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளம் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 20ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு: இறந்தவர்களை மறந்து விட வேண்டுமா? நமக்கும் வாழுகிற போது இருக்கிற தொடர்புக்கும் இறந்த பிறகு அந்த தொடர்புக்குண்டான மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதா, அல்லது இறந்ததோடு நமக்கும் அவர்களுக்கும் உண்டான உறவு முடிந்து விட்டதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 59வது சூராவுடைய 10வது திருவசனத்தில் சொல்வான்: வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன். அவர்களுக்கு பிறகு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள்: ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யாரெல்லாம் ஈமானோடு எங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்களோ, சென்று விட்டார்களோ, அவர்களுடைய எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று பின்வரக்கூடிய மக்கள் முன் சென்றவர்களுக்காக, தம்மை விட்டு மறைந்தவர்களுக்காக அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவார். அவசியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மை விட்டு மறைந்தவர்கள், அவர்கள் பெற்றோராக இருக்கலாம், கணவனோ அல்லது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், எதுவும் இல்லை என்றாலும் கூட ஒலி இஹ்வானினா, நம்முடைய சகோதரர்களாக, ஈமானிய சொந்தங்களாக இருக்கலாம். எங்கோ நடைபெறுகிற பலஸ்தீனுடைய போருக்கும் கசாவினுடைய போருக்கும் இங்கே இருந்து கண்ணீர் வடிக்கிறோம் அல்லவா, அதே போலத்தான்
நம்மை விட்டு முன் சென்றவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் போதும். அவர்களுக்கும் நமக்கும் உறவு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர்கள் ஈமானிய சொந்தங்களாக இருந்தாலே அவர்களுக்காக அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, அவர்களை இழந்த பிறகு அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஸாரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி ஃபபகா வ அபகா மன் ஹவுலஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே இழந்துவிட்ட தாய்க்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் இருக்கும் போதே தந்தை வஃபாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தாய் வஃபாத், 40வது வயதில் நபிப்பட்டம் கிடைத்த பிறகு, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை கடந்த பிறகு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயினுடைய கபரை அடையாளம் கண்டு அங்கு சென்று ஃபபகா கபரில் நின்று அழுதார்கள். ஃபபகா மன் ஹவுலஹு, நாங்கள் எல்லாம் சுற்றி நின்றோம். சஹாபாக்கள் சொல்றார், நாங்கள் எல்லாம் சுற்றி நின்றோம், நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை பார்த்து நாங்களும் அழுதோம். வஸ்தஅதன்துஹு ஃபி அன் அஸூர கபரஹா ஃபஅதின் லீ, நான் என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும், என்னுடைய தாயினுடைய கபருக்கு வர வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபஅதின் லீ, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான். ஃபஸூரு அல் குபூர, நீங்களும் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களை ஜியாரத்து செய்யுங்கள். ஃபைன்னஹா துதக்கருல் மௌத், காரணம் அப்படி ஜியாரத்து செய்வது உங்களுக்கு மரண சிந்தனையை அதிகப்படுத்தும், மௌத்தை பற்றி உண்டான ஞாபகத்தை அதிகப்படுத்தும். எனவே நீங்கள் ஜியாரத்துக்கு செல்லுங்கள், முன்னால் இழந்தவர்களை தேடி செல்லுங்கள், அவர்களுடைய கபரை அடையாளமிடுங்கள், எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க, அங்க போய் நீங்க ஜியாரத்து செய்கிற பழக்கத்தை கொண்டு வாருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் செய்தார்கள், செய்தும் காட்டினார்கள், தாங்களும் செய்தார்கள். முஹம்மது இப்னு நுஅ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மன் ஸார கபர அபவைஹி அவ் இஹ்தாஹுமா ஃபீ குல்லி ஜும்அத்தின் குஃபிர லஹு வ குதிப பர்ரா, பைஹகியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் வாரத்தில் ஒரு முறை ஜும்ஆவுடைய தினத்தன்று ஒவ்வொரு ஜும்ஆவிலும் தன்னை விட்டு பிரிந்து விட்ட தன்னுடைய பெற்றோர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ, அத்தா அம்மா 2 பேரும் மௌத்தா போயிட்டாங்கன்னா 2 பேரையும், ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய கபருக்கு சென்று அங்கே அவர் ஜியாரத்து செய்வாரேயானால் குஃபிர லஹு, அவருக்கு மன்னிப்பளிக்கப்படும். குதிப பர்ரா, இது அவருடைய கணக்கில் நன்மையாக எழுதப்படும். பாவம் கிடையாது, விதத்து கிடையாது, மோசம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, இவர் அவங்களுக்காக துஆ செய்றார், அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், அவங்களுக்கும் மன்னிக்கப்படுகிறது. குஃபிர லஹு, இவருக்கும் மன்னிக்கப்படுகிறது. குதிப பர்ரா, இவர் செய்த இந்த காரியம் நல்ல காரியம் என்று இவருடைய ஏட்டில் எழுதப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, பல ஹதீஸ்களையும் அறிவிப்பு செய்தவர்கள். அவங்க சொன்னாங்க, இதா தஃபன்துமூனி ஃபஅகீமு ஹவுல கப்ரி கதர மா துன்ஹரு ஜுஸூர் வ யுகஸ்ஸமு லஹ்மஹா ஹத்தா இஸ்தனஸ பிக்கும். முஸ்லிமுடைய 121வது ஹதீஸாக பதிவு பண்ணுது. நான் வஃபாத்தானால், நான் இறந்து போனால், என்னை நீங்கள் தஃபன் செய்த பிறகு, என்னை அடக்கம் செய்து விட்ட பிறகு நீங்கள் கொஞ்ச நேரமாவது என்னுடைய கபருக்கருகில் நில்லுங்கள். காரணம், நீங்கள் எவ்வளவு நேரம் என்னுடைய கபருக்கருகில் நிற்பீர்களோ அவ்வளவு நேரம் நான் நிம்மதியை உணர்வேன். உங்களை கொண்டு நான் உன்சத்து பெறுவேன், உங்களை கொண்டு நான் சந்தோஷம் பெறுவேன் என்று அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. ஒரு ஹதீஸில் சொல்லப்படும்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்களே, உங்களுடைய கபருக்கு அடக்கம் செய்து விட்ட பிறகு காலடி சப்தம் கேட்கும் வரைக்கும் மலக்குமார்கள் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் மலக்குமார்கள் கேள்வி கணக்கெல்லாம் துவங்கும்.
அதுவரைக்கும் அவர்கள் நம்மை உணர்கிறார்கள், நம்முடைய சந்தோஷத்தை அவர்கள் நம்மால் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதையும் அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது. சரி, நம்ம இறந்த பிறகு, நம்மை விட்டு வஃபாத்தான பிறகு அவர்களை மறக்க கூடாது, ஞாபகப்படுத்தணும், அவர்களுடைய கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்யணும். என்ன செய்யணும்? ஜியாரத்துனா போய் பூ போடணும், போய் தண்ணி ஊற்றணும், போய் கிட்டி வைக்கணும், அதுவா இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புரைதா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா خرجوا الى المقابر السلام عليكم اهل الديار من المؤمنين والمسلمين وإنا إن شاء الله بكم للاحقون. நீங்கள் கபர்களுக்கு சென்றால் அங்கு போய் இப்படி நீங்கள் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார், இந்த வீடுகளை உடையவர்களே, கபர்களை உடையவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், இங்க யார் யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ முஃமின்கள் முஸ்லிம்கள், உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும். வஇன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், அல்லாஹ் நாடினால் விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்கவிருக்கிறோம். நீங்க மௌத்தா போன மாதிரி நாங்களும் ஒரு நாள் மௌத்தா போவோம், உங்களை வந்து சந்திப்போம். நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா, எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். நமக்கு ஆரோக்கியத்தை கேட்டா நியாயம், உடம்பு நல்லா இருக்கும். மூத்தா போனவருக்கு ஆரோக்கியத்தை என்னத்தை கேட்கிறது? இறந்து போனாரு, ஆஃபியத்து இல்லாம தான் மூத்தாவே போனார், உடம்பு சரியில்லாம தான் இறந்து போயிட்டார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க போய் அங்க என்ன கேட்கணும்? நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா, எங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறோம், உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். அங்க இருக்கக்கூடியவர்கள், இறந்தவர்களுக்கு, கபர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆரோக்கியம் என்றால் கபருடைய வேதனைகள் நீங்கிய ஆரோக்கியம். வேதனைகள் இல்லாம அவர்கள் இருக்கிறது தான் அவங்களுக்கு உண்டான ஆஃபியத், உடல் ஆரோக்கியம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களே கேட்கிறாங்க, கைஃப அக்கூலு யா ரசூலல்லாஹ் ஃபீ ஜியாரத்தில் குபூர், யா ரசூலல்லாஹ் கபரை ஜியாரத் செய்தால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்ப சொன்னாங்க, குலி அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முதல்ல சொன்ன மாதிரி அதே வார்த்தையை சொல்லி அதுக்கு பிறகு வயர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅகிரீன், யாரெல்லாம் நம்மை விட்டு முந்தி விட்டார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக, யாரெல்லாம் நமக்கு பின்னால் வரவிருக்கிறார்களோ, அப்போ மௌத்தா போனவங்களுக்கு மட்டும் இல்ல, இனி யாரெல்லாம் நமக்கு பின்னாடி பிறந்து வளர்ந்து மௌத்தா போவாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து துஆ செய்யணும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யர்ஹமுல்லாஹு லனா யர்ஹமுல்லாஹு அல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅகிரீன். முஸ்தக்திமீன்னா நமக்கு முன்னாடி போயிட்டவங்க, முஸ்தஅகிரீன் நமக்கு பின்னாடி வர்றவங்க. நாம மௌத்தா போய் நமக்கு பின்னாடி யாரெல்லாம் மௌத்தா போவாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வானாக. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களை சந்திக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத்துல மர்ர நபி பிகுபூரின் பில் மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய கபர்களுக்கு அருகில் சென்றார்கள். ஃபஅக்பல அலைஹிம் பிவஜ்ஹிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர்களுக்கு முன்னால் தன்னுடைய முகத்தை காட்டி திரும்பி நின்றார்கள். எப்படி ஜியாரத் செய்யணும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபர்ஸ்தான் எங்க இருக்குன்னா இந்த பக்கமா பார்த்துட்டு துஆ ஓதுங்கன்னு சொல்லல, இந்த பக்கமா பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு கேட்கல. கபர் எங்க இருக்கோ அதை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. ஃபஅக்பல அலைஹிம் பிவஜ்ஹிஹி, அந்த கபறுகளை தன்னுடைய முகத்தால் முன்னோக்கினார்கள், முகத்தை முன்னாடி வச்சு பார்த்தாங்க. ஃபகால, பார்த்து சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். மற்ற ரிவாயத்துகள்லாம் நீங்க பாத்தீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார். அப்ப அந்த தியார்னா வீடுகள், அந்த வீட்டுக்கு கபர் தான் அர்த்தம்ன்றது இந்த ஹதீஸ் சொல்லுது. கபர் வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டியும் எங்களுக்காக வேண்டியும் நாங்கள் மக்ஃபிரத்தை கேட்கிறோம். அங்க சொன்னது யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. இந்த இங்க அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கும் எங்களுக்கும் மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை கேட்கிறோம். அன்தும் சலஃபுனா வ நஹ்னு பில் அஸர், நீங்கள் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி வரவிருக்கிறோம், நீங்க போன அதே பாதையில நாங்களும் வரவிருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வார்த்தைகள் மாறுபட்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம், கபர்களுக்கு சென்றால் நீங்க போகணும், போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அப்படியாவது சொல்லணும்.
போய் கபர்வாசிகளுக்கு சலாம் சொல்லணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவங்க தான் செத்து போயிட்டாங்களா, அவங்களுக்கு என்ன கேட்க போகுது? மொத்த போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன கேட்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது ஹயாத்தா உள்ளவங்களுக்கு தான் அது சொல்லுவோம். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், திரும்ப அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இறந்து போனவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லலாமா? அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாகன்னு சொன்னா நியாயம். உங்களுக்கு அல்லாஹ் அவங்கள பார்த்தே நம்ம பேசுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது நேருக்கு நேரா நின்று பேசும்போது சொல்கிற வார்த்தை. நேர்ல பார்க்கும்போது அஸ்ஸலாம் உங்களுக்கு, உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாகன்னு அர்த்தம். இதே வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்லையும் போய் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ அருள் புரிவாயாகன்னு சொல்லல, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அப்படின்னு கபர்ல இருக்கிறவங்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மௌத்தா போயிட்டாங்க, மௌத்தா போய் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்த உயிரை கொடுத்துட்டான். உள்ள போன உடனே அந்த உயிரை கொடுக்கறதுனாலதான் அவங்க அதாப உணர முடியுது. அந்த உயிர் இருக்க போய் தான் அவங்க சந்தோஷங்களை அனுபவிக்கவும் முடியுது. உயிர் இல்லைன்னா அது கபருடைய பூஞ்சோலையா இருந்தான்னா நரகத்தினுடைய படுகொலியா போனா நமக்கு என்ன? செத்து போன ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்தை சுத்தியில வச்சு சாத்துன்னு சாத்துறோம். அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆண் அழுவ போதா? ஊன்னு சொல்ல போதா? என்னை ஏன்டா அடிக்கிறீங்கன்னு கேட்க போதா? என்னை ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க போதா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சரி, அந்த பணத்தை படுக்க வச்சு பெரிய ஆளுயர மாலை கொண்டு வந்து மேல போட்டோம், ஃபுல்லா பூவா தூவணும், இருக்கிறதுலே நல்ல அத்தரு ஸ்ப்ரே எல்லாம் கொண்டு வந்து சுத்தி அடிச்சு விட்டோம். அது சந்தோஷப்பட்டு வா உனக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல போதா? மொத்தம் போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இப்படியா இருக்கும் நிலைமை? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடக்கம் செய்துவிட்டு உங்களுடைய காலடி சப்தம் அடங்கியவுடன் 2 மலக்குமார்கள் வந்துருவாங்க உள்ள. 2 மலக்குமார்கள் வந்து கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? செத்து போனவர்கிட்ட, மௌத்தா போனவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. மௌத்தா போனவர் பதில் சொல்லுவார். அப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அவர் பதில் சொல்லணும்னா அவருக்கு உயிர் வேணும்ல. செத்து போய் சும்மா பணமா படுத்துக்கிறதாருன்னா அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறது பிரயோஜனம் இருக்கா? இல்ல அவர் எந்திரிச்சுதான் பதில் சொல்லுவாரா? அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, மௌத்து தான், இறந்துட்டோம், இறந்த பிறகு அடக்கம் பண்ணிட்டோம். அடக்கம் பண்ணிய பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு உயிரை கபூர்ல கொடுக்குறான். அப்ப நீங்க கவலைப்படக்கூடாது. அல்லல்லா அப்படியா, எல்லாரும் மேல மண்ணுகள்லாம் தூக்கி போட்டு மூடிட்டு வந்துருவாங்களே, அல்லாஹ் மறுபடியும் நமக்கு உயிரை கொடுத்துட்டா மூச்சு முட்டாதா? ஒரு இடத்துல போய் லிப்ட்லயே மாட்டிக்கிட்டா கொஞ்ச நேரம் போதும் ஆயிடுது இல்ல? லிப்ட்ல மாட்டிக்கிட்டா கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டி என்னெல்லாம் செய்யுது. அப்ப நம்ம கபர்ல கொண்டு போய் வச்சு மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லா பயங்கரமான மண்ணு. உயிரே வந்தா கூட எந்திச்சு வெளியே வர முடியாது. திடீர்னு உயிர் வந்துச்சுன்னா மேல உள்ள மண்ணெல்லாம் தூக்கிட்டு வெளியே வந்துட முடியுமா? அந்த அளவுக்கு மண்ணை போட்டு மூடிடுறாங்களே. அப்ப உயிர் வேற கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றோமே. இப்ப உயிரை கொடுத்துட்டா திரும்ப நம்மளால மூச்சு, அப்படி யோசிக்காதீங்க. அது வேற வகையான ரூஹ், வேற வகையான உயிர். இங்க இருக்கிற மாதிரியான உயிர் கிடையாது. அப்ப அந்த உயிர் உணரக்கூடிய சக்தி இருக்கு, கேட்கக்கூடிய சக்தி இருக்கு, அந்த உயிருக்கு பதில் சொல்கிற சக்தி இருக்கு. அதனாலதான் மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, இந்த ரூஹ் பதில் சொல்லுது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ஜியாரத்துக்கு போனா அவங்களுக்கே சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் என்றே சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. பெண்கள் ஜியாரத்தை பொறுத்தவரை, கணவர் இறந்து போயிட்டார், ஒரு பெண்ணு தன்னுடைய கணவர் அடக்கப்பட்டிருக்கிற கபரிஸ்தானுக்கு போய் தன்னுடைய கணவருக்காக துஆ செய்யலாமா, தன்னுடைய கணவருக்காக மாஃபிரத் செய்யலாமா அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தன்னுடைய ஹதீஸ் திர்மிதியில் இடம்பெற்றிருக்கு. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ஸுப்பாராத்தில் குபூர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத் செய்கிற பெண்களை சபித்தார்கள். கணவனே இறந்து போயிட்டான். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. மதீனால ஸல்லல்லாஹு அடக்கப்பட்டிருக்கிற இடம் ஆயிஷா அம்மாவுடைய வீடு. அதுக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆனாங்க. அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்கு, தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆனாங்க. அவங்கள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல அடக்கம் பண்ணியிருக்கு. 3 பேரும் ஒரே இதுல இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போதும், அதுக்கு பிறகு என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆன போதும்
நான் கபருக்கு போவேன், ஜியாரத் செய்வேன், சாதாரணமா துணி கிணி இல்லாம அத்தா முன்னாடி எப்படி உட்காருவோமோ அப்படி உட்காருவோம், அப்படி நான் இருப்பேன். ஆனா உமர் அவர்கள் இறந்து அவர்கள் அடக்கப்பட்ட பிறகு நான் மஸ்தூதுன் அலைய சியாபி ஹயா மின் உமர், உமர் அவர்களுக்கு வெட்கப்பட்டு மொத்த போய் உள்ள அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ண பிறகு ஆயிஷா அம்மா சொல்றாங்க நடக்கிற விஷயத்த, உமருக்கு நான் வெட்கப்பட்டு என்னுடைய முகத்தை எல்லாம் மூடிய நிலையில் நான் சென்றிருக்கேன். என் வீடுங்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள உமர் அவர்கள் அடக்கப்பட்ட பிறகு கூட என்னுடைய அத்தாவை ஜியாரத் செய்யறதுக்காக, என்னுடைய கணவரை ஜியாரத் செய்வதற்காக நான் உள்ள போயிருக்கேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க. அது அவர்களுடைய வீடாக இருந்ததின் காரணத்தினால். அப்படி இருந்தும் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஜியாரத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பெண்களை பொறுத்தவரை அவங்க வீட்டில இருந்தே தன்னுடைய அத்தாவுக்காக, தன்னுடைய கணவருக்காக துவா செய்யணுமே தவிர அடக்கப்பட்டிருக்கிற பொது கபிரிஸ்தானங்களுக்கு சென்று அங்கு போய் ஜியாரத் செய்வது உசிதமான நல்ல காரியம் அல்ல. மாத்தல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இக்ரஉ யாசீன் அலா மௌத்தாக்கும். இப்னு மாஜாவுடைய 1448, அபூதாவுதுடைய 3121 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். உங்களுடைய மௌத்தாக்களாக இறந்தவர்களுக்காக நீங்கள் யாசீனை ஓதுங்கள். இப்ப இறந்தவங்களுக்கும் நமக்கு முன்னான தொடர்பு இன்னும் இருக்கு. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈசார் தவாபுகள் செய்யணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இறந்து போனால் 3 தொடர்புகளை தவிர மற்ற தொடர்புகள் துண்டிச்சிடும். சதகத்துன் ஜாரியா, நாம் செய்துவிட்டு போன தொடர்படியாக வருகிற சதகா, அவ் இல்மின் யுன்தஃபு பி, நாம அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வி, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நமக்காக துஆ செய்கிற குழந்தை. அப்ப நமக்காக யார் துஆ செய்தாலும் அதனுடைய பலன் இறந்தவர்களை வந்து சேரும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. முஸ்லிமுடைய 3084வது ஹதீஸ், திருமிதி, அபூதாவுத் எல்லாத்துலயுமே இருக்கிற ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்த பிறகும் கூட அவனுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான உறவு தொடர்கிறது. எந்த விதத்தில் தொடர்கிறது? நாம இங்கிருந்து துஆ செஞ்சா இறந்தவர்களுக்கு அங்க அது பலன் கொடுக்கும். நம்ம இங்கிருந்து செய்கிற துஆ இறந்தவர்களுக்கு அங்கு பலன் கொடுக்கும். அந்த அடிப்படையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்கள் யாசீனை ஓதுங்கள் என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலி மையத்தின் ஃபில் கபரி இல்லா கல் கரீகில் முத்தகவ்விஃபி, கபரில் அடக்கப்பட்டிருக்கிற ஒரு மையத்து எப்படி இருக்கும்னா, பைஹக்கியினுடைய 7527வது ஹதீஸ், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மையத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கல் கரீகில் முத்தகவ்விஃப், ஒரு கடல்ல மூழ்கக்கூடிய ஒருவனை போல பதைவது. கடல்ல மூழ்கிறவன் யாராவது வந்து நம்மளை கைப்பிடிச்சு காப்பாத்திர மாட்டானா? யாராவது நம்மளை காப்பாத்தி கரை சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு எப்படி தேடுவானோ, அதே மாதிரி கபரில் இருக்கக்கூடிய மையத்தும் தேடும், எதிர்பார்க்கும். என் தவிர தாவத்தன் தல்ஹிகுஹு மின் அபின் அவ் உம்மின் அவ் அஹின் அவ் சதீகின், அந்த மையத்து இறந்து போன அந்த மையத்து தன்னுடைய தகப்பனிடமிருந்தோ, தன்னுடைய தாயிடமிருந்தோ, தன்னுடைய சகோதரனிடமிருந்தோ, தன்னுடைய நண்பர்களிடமிருந்தோ ஏதாவது நமக்கு துஆ கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும். ஃபைதா லஹிகத்துஹு கானத் அஹப்ப இலைஹி மினத் துன்யா வமா ஃபீஹா. வெளியில் இருக்கிறவங்க, உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போனவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக துஆ செய்து விட்டால் அந்த துஆ அந்த மையத்தை பொறுத்தவரை இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாக இருக்கும். நம்ம எவ்வளவு கோடி கொட்டு கொடுத்தாலும் இல்லாத சந்தோஷம் அந்த மையத்துக்கு எதனால வரும்? நாம செய்யக்கூடிய துஆவினால் அந்த மையத்துக்கு கிடைக்கும். வஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுத்கிலு அலா அஹ்லில் குபூரி மின் துஆஇ அஹ்லில் அர்தி அம்சாலல் ஜிபால் வஇன்ன ஹதியத்தல் அஹ்யா இலல் அம்வாத் அல் இஸ்திக்ஃபாரு லஹும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயிரோடு இருப்பவர்களுடைய துஆவின் காரணத்தினால் இறந்து போனவர்களுக்கு மலையளவு நன்மைகளை கொட்டிக்கொண்டே இருப்பான் அவர்களுடைய கபறுகளில். உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹதியா, கிஃப்ட், உயிரோடு இருக்கும் போது போய் பார்க்க போனா ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போறோம், ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு போறோம், ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு, ஸ்வீட் வாங்கிட்டு போறோம், ஏதாவது கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறோம்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைன்ன ஹதியத்தல் அஹ்யா இலல் அம்வாத், இறந்தவர்களுக்கு உயிரோடு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டிய ஹதியா, கொடுக்க வேண்டிய கிஃப்ட் அல் இஸ்திக்ஃபாரு லஹும், இறந்தவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருவது, பாவ மன்னிப்பு தேடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கடந்த ஆயத்துல நம்ம இப்படி துஆ செய்யணும்னு அந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எல்லாத்துக்குமாக நம்மளுடைய உறவுகள்ல யார் இறந்தாங்களோ, நம்முடைய சகோதரர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு கலிமா சொல்லி யாரெல்லாம் இறந்திருக்கிறாரோ அவங்க எல்லாம் நம்மளுடைய இஹ்வான்கள், சகோதரர்கள், அவங்க எல்லாத்துக்காக வேண்டியும் நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுமா, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இப்னு மாஜாவுடைய 3660வது ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்ன ரஜுல துர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதனுக்கு வஃபாத்துக்கு பிறகு அவனுக்கு சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த சொர்க்கத்தில் திடீர்னு அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்படி அந்தஸ்து உயர்த்தப்படும் போது அந்த மனிதன் கேட்பான், அன்னா ஹாதா, நான் அமல் செஞ்சதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, மூத்தா போனதோட அமல் முடிஞ்சு போச்சு இல்ல, இப்ப நான் அமல் செஞ்சதுக்கு தான் எனக்கு சொர்க்கம், இவ்வளவு தூரம் நீ தந்துட்ட, இப்ப திடீர்னு எனக்கு பதவி உயர்வு கொடுக்குறியே, என்ன கண்ணியப்படுத்துறிய, என்ன காரணம் என்று அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்பான். அவனுக்கு சொல்லப்படும், பி இஸ்திக்ஃபாரி வலதிக்க லக, உனக்காக உன்னுடைய மகன் செய்கிற பாவ மன்னிப்பின் காரணத்தினால் உனக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கிறது என்று அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இறந்ததோடு நமக்கும் அந்த இறந்து போனவர்களுக்கும் உண்டான உறவு முடியல, நாம மௌத்தா போற வரைக்கும் இருக்கு. நாம மௌத்தா போனா நமக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு உண்டான உயிர் முடியல, அவங்க மௌத்தா போற வரைக்கும் இருக்கு. இப்படியே கியாமத்து வரைக்கும் இறந்தவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் உண்டான உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர இறந்தவர்கள் முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பது இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், இன்ன அபி மாத்த தரக்க மாலன் வலம் யூசி, எங்க அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, எங்க அத்தாக்கு ரொம்ப சொத்துக்கள்லாம் இருக்கு, ஆனா அந்த சொத்துக்களை வச்சு அவர் எந்த வசியத்தையும் செய்யல, அங்க கொடுங்க இங்க கொடுங்க அப்படிலாம் ஒண்ணு மொத்தம் போயிட்டார். இப்ப எங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் பங்கு வச்சாச்சு. இப்ப இவர் கேட்கிறாரு, எங்க அத்தாவுக்காக நான் அந்த பணத்திலிருந்து எங்க அத்தாவுக்கு செலவு பண்ணலாமா? ஃபஹல் யுகஃபிரு அன்ஹு அன் அத்தஸத்தக அன்ஹு, சும்மா செலவு பண்ணலாமான்னு கேட்கல அவரு. இதையும் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி கேட்கிறாரு, நான் அப்படி எங்க அத்தாவுக்காக இப்ப செலவு பண்ணா எங்க அத்தா வாழும் காலத்தில் செய்த பாவங்கள்லாம் இருக்கும்ல, அந்த பாவங்களுக்கு எல்லாம் இது பரிகாரமா மாறுமா? அந்த பாவம்லாம் நான் செய்யற சதகாவுனால அவருக்கு மன்னிக்கப்படுமா என்றும் கேட்டார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் ஏன் கூடாது, தாராளமா செய்யலாம், கண்டிப்பா. முஸ்லிமுடைய 1630வது ஹதீஸாக பதியப்பட்டது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போ வஃபாத்தான பிறகு அவங்களுக்காக நம்ம யாசீன் ஓதி துஆ செய்யறது அது ஒரு பக்கம், அவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம தர்மம் நமக்காக செய்வது போல யாரெல்லாம் நம்மை விட்டு போனாங்களோ, இறந்து விட்டார்களோ, கடந்து விட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்து அதனுடைய ஹக்கையும் அவர்களுக்காக எத்தி வைக்க முடியும். அதனால் அவர்கள் வாழுகிற காலத்தில் என்னென்ன பாவம் செய்தார்களோ அந்த பாவத்துக்குண்டான பரிகாரமாக இந்த தர்மங்கள் மாறும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன உம்ம சஅத் மாத்தத் ஃபஅய்யு ஸதகத்தி அஃதல். யா ரசூலல்லாஹ், அம்மா எங்க அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, எங்க அம்மாவுக்காக வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்களுக்காக நான் தர்மம் செய்யணும்னு விரும்புறேன், என்ன சதக்கா செய்யறது ரொம்ப சிறந்தது? என் தாய்க்காக, என்னை விட்டு மறைந்த என்னுடைய தாய்க்காக நான் என்ன சதக்கா செய்யறது ரொம்ப சிறந்தது என்று கேட்டார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்மா, தண்ணி குடு, தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி குடுன்னாங்க. ஃபஹஃபர பிஅரன், அவர் உடனடியா என்ன செஞ்சார், ஒரு கிணற வெட்டினாரு. ஹாதிஹி லி உம்மி சஅத், கிணத்தை
தோண்டி அந்த கிணத்தை ஹாதிஹி லி உம்மி சஅத், இது உம்மு சஅதுக்காக, உம்மு சஅதுடைய என் தாயினுடைய நன்மைக்காக நான் வக்ஃபு செய்யறேன் என்று அவர் தன்னுடைய தாய்க்காக அந்த கிணத்தை வக்ஃபு செஞ்சுட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிச்சாங்க. இறந்து போன தாய்க்காக அவர் வக்ஃபு செய்யும் போது இதனால் யாரெல்லாம் பயன்பெறாங்களோ பயனாளிகள் அனைவர்களுடைய துஆவும் எல்லோருடைய சந்தோஷத்துக்குண்டான இதுவும் அந்த இறந்து போனவர்களுக்கு போய் சேருகிறது, அவர்களுக்கு போய் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரியினுடைய 1953 ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி மாத்தத் வ அலைஹா ஸௌமு ஷஹரின் அஃப அக்லீஹி அன்ஹா. இப்போ ஹயாத்துல இருக்கும்போது நம்ம அத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவரால் நோன்பு வைக்க முடியல, அவருக்கு பதிலாக நம்ம நோன்பு வைக்க முடியுமா? முடியாது. அத்தாவுக்கு தொழ முடியல, அவருக்கு பதிலாக நம்ம தொழ முடியுமா? முடியாது. அவர் தான் தொழணும், எப்படி இருந்தாலும் தொழணும், அவர் தான் நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா அரிசி அது கூட அடுத்த ஃபிதியா இருக்கு, அதை அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. ஆனா இவர் கேட்கிறாரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, எங்க அம்மா இறந்துட்டாங்க, ஆனா அலைஹா ஸௌமு ஷஹரின், ஹயாத்தா இருக்கும் போது 1 மாத கால நோன்பு கலாவா இருந்தது. அவங்க சக்தி இருந்தும் நோன்பு வைக்கலன்னு அர்த்தம். கலாவா இருந்ததுன்னு அர்த்தம், அவங்களுக்கு சக்தி இருந்தும் வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, வைக்கல. அவங்களுக்கு 1 மாசம் நோன்பு இருக்கும் நிலைமையிலே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அஃப அக்லீஹி அன்ஹா, என் தாய்க்காக நான் நோன்பு வச்சு கலா செய்யலாமா என்று அவர் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் கால ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடன் மற்ற கடனை விட உயர்ந்தது. அவங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும், கண்டிப்பா கொடுப்ப. இல்ல கொடுத்தா செல்லுமா செல்லாதா? செல்லும். அப்ப மற்றவங்களுடைய கடனை விட இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடன். 1 மாசம் நோன்பு கடனை கொடுக்காமயே மொத்தம் போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தைன், அல்லாஹ்வுடைய கடன் ரொம்ப சிறந்தது. வஃபாத்தான பிறகு அவங்களுக்காக நோன்பு வச்சு அந்த நோன்பனுடைய கலா நோன்பையும் அவங்களுக்காக செய்யலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய இன்னொரு ஹதீஸ் புகாரியுடைய 1852வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். ஒரு பெண்மணி இம்ராஅத்தன் மின் ஜுஹைனா, ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் ஜாஅத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ, எங்க அம்மா ஹஜ் செய்யணும்னு நியத் வச்சிருந்தாங்க. நதரத் அன் தஹுஜ்ஜ, நதர்னா நேர்ச்சை, வெறும் நியத் இல்ல, நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் வர்ற வருஷம் ஹஜ் செய்வேன் அப்படின்னு நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க. ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், மூத்தா போற வரைக்கும் ஹஜ் செய்யல. எத்தனை வருஷம்ன்றது இல்ல, அவங்க முன்னாடி நியத் வச்சாங்க, நியத் வச்ச பிறகு அவங்களால ஹஜ் செய்யவே முடியல, ஹஜ்ஜே செய்யல, ஹஜ்ஜே செய்யாம மௌத்தாவும் போயிட்டாங்க. அஃப அஹுஜ்ஜு அன்ஹா, இப்ப எங்க அம்மா நியத் வச்சு எங்க அம்மா செய்யாத அந்த ஹஜ்ஜ அவங்களுக்கு பதிலா நான் செய்யலாமா என்று ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் ஹுஜ்ஜி அன்ஹா அரஐதி லவ் கான அலா உம்மிக தைனுன் அகுன்தி காதியத்தன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணிட்ட ஓப்பனாவே கேட்கிறாங்க, தாராளமா செய், கண்டிப்பா செய், உங்க அம்மா மேல கடன் இருந்தா அந்த கடன் நீ கொடுக்க மாட்டியா? அப்படியே கேட்கிறாங்க, நீ கொடுக்க மாட்டியா? கொடுப்பல்ல, அப்ப உக்குதுல்லாஹ், எனவே அல்லாஹ்வுடைய கலாவையும் நிறைவேற்று. ஃபல்லாஹு அஹக்கு பில் வஃபா, தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் ரொம்ப அஹக்கானவன். அப்ப உன் தாய் என்ன நியத்து வச்சாங்களோ, என்ன நேர்ச்சை வச்சாங்களோ, அந்த நேர்ச்சையை செய்ய முடியாமல் போனா அவர்களுக்காக நீ ஹஜ்ஜையும் நிறைவேற்று என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மூத்தா போனதோட முடிஞ்சு போச்சா, இல்ல தொடர்பு இருக்கா? மூத்தா போனதோட முடியல, கொண்டு போய் அடக்கிட்டு வந்ததோட முடியல. நம்ம மௌத்தா போற வரைக்கும் அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. நம்மை விட்டு யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாம சதக்காவின் மூலமாக, தர்மங்களின் மூலமாக, அவங்க கண்டிப்பாக கடமைகளை விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த கடமைகளை கல்லா செய்வதன் மூலமாக, இவைகளின் மூலமாகலாம் நம்முடைய அத்தாவுக்கும் நம்முடைய அம்மாவுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளால உதவி செய்ய முடியும். ஒரு ஹதீஸ் அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு காஃபிர்
முஸ்லீம் இல்ல. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே முஃமினான பெத்தவங்க. முஃமின வல இஹ்வானின் அல்லதீன சபக்கூனா பில் ஈமான், ஈமானோடு நம்மளே கடந்தவர்கள். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருத்தர் காஃபிர் இறந்து போயிட்டார். அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவருக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது, அதாப அனுபவிக்கிறார். அவருடைய வேதனை ஒரு சமயம் லேசாக்கப்படுது, குறைக்கப்படுது, அவருடைய வேதனை கம்மியாகுது. வேதனை கம்மியாகும் போது அவர் கேட்கிறார், என்ன அதிசயமா இருக்கு, எனக்கு என்ன திடீர்னு வேதனை குறையுதே அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் போது அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது, உங்களுடைய பிள்ளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி உங்களுக்காக துஆ செய்கிறார், உங்களுக்காக குர்ஆன் ஓதுகிறார். அவர் குர்ஆன் ஓத 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 உங்களுடைய அதாபு வேதனை குறைக்கப்படுகிறது. ஒரு காஃபிருக்கே அவன் புள்ள நல்ல பிள்ளையா இருந்து, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பிள்ளையா இருந்து, எங்க அம்மா அப்படி போயிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு நீ வேதனையை குறைன்னு கேட்டா அல்லாஹ் சொர்க்கத்தை தான் கொடுக்க மாட்டான், அவன் காஃபிரா போனதுனால. ஆனா என்ன செய்வான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேதனை குறைப்புக்கு காரணமாக இருக்கலாம். ஒரு காஃபிருடைய வேதனையே குறைக்கப்படும் அப்படின்னா, கலிமா சொல்லி மௌத்தா போன அத்தாவுடைய அம்மாவுடைய உறவுகளுடைய அவங்க எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் சரி, அவங்க பாவம் செஞ்சது ஓப்பனா தெரியும், ஊருக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவனா முசீபத்து பிடிச்ச பாவம் பண்ணுவான், அவனுக்கு போய் அவனாவது இஸ்திக்பார் கேட்கலாம், அவன் அப்படிப்பட்டவன்ல இப்படி யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான ஹராம் செய்தவனாக இருந்தாலும் சரி, அவருக்காக யார் அவனுடைய சகோதரனாக நாம செய்கிற துஆ கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அவருடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ்வுடைய கபருடைய வேதனையை போக்குவதற்கு அல்லாஹ்வினால் முடியும். ரஅய்து அலியன் யுதஹி பிகப்ஷைனி, அபூதாவுதுடைய 2790வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யுதஹி பிகப்ஷைனி, உதுஹியா கொடுக்கும் போது, குர்பானி கொடுக்கும் போது 2 ஆடை அலி ரலியல்லாஹு தஆலா குர்பானி கொடுத்தாங்க. ஃபகுல்து லஹு மா ஹாதா, என்ன ஒரு ஆடு தானே, என்ன 2 ஆடு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஃபகால் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்சானி அன் உலஹிய அன்ஹு, என்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு பதிலா நான் உதுஹியா கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் என்ற வசியத் செஞ்சிருந்தாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உதுஹியா கொடுத்திருக்காங்க, குர்பானி கொடுத்திருக்காங்க. ஃபஅனா உலஹி அன்ஹு, எனவே நான் அவங்களுக்கு பதிலாக நான் என்ன செய்றேன், அவங்க பேர்ல நான் உதுஹியா கொடுக்கிறேன். இப்ப இந்த ஹதீஸ் சொல்கிறது, இந்த அடிப்படையில் தான் பல பேர் தன்னுடைய பங்குகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பழக்கம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கிற பழக்கம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், செய்ய வேண்டியதுதான். ஆனா அத்தா அம்மாவை மத்தவங்க எல்லாம் மறந்துடக்கூடாது, அவங்களுக்கு சேர்த்து. சில பேர் இப்படி மௌத்தா போன அத்தாக்கா உதவியா கொடுக்குறேன், இவரு கொடுக்க மாட்டார், கடமை இவர் மேல. ஆனா இறந்து போனவங்களுக்காக கடமை கிடையாது, நாம விருப்பப்பட்டு கொடுக்கலாம். அத்தா இறந்து போனவங்களுக்காக விருப்பப்பட்டு அவங்களுடைய பேர்ல உதவியா கொடுக்கலாம், தப்பில்லை, ஜாயிஸ், கூடிடும், பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த நன்மை போய் சேரும். ஆனா ஹயாத்தா இருக்கிறவர் உதவியாவுக்கு தகுதி உள்ளவரா இருந்தா இவர் மேல கடமை கொடுத்து ஆகணும். இப்ப நமக்காக கொடுத்துட்டு உயிரோட இருக்கிற நம்மளுடைய யாரெல்லாம், நம்முடைய மனைவிக்கு கடமையா மனைவிக்காக, பிள்ளைக்கு கடமையா பிள்ளைகளுக்காக, இதெல்லாம் கொடுத்த பிறகு இறந்தவர்களுக்காக உதுஹியா கொடுப்பதும் கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. எனவேதான் இந்த எல்லா நிகழ்வுகளும், எல்லா ஹதீஸ்களும், இது ஒரு பிரச்சனையான விஷயங்கிறதுனாலதான் நான் சும்மா அப்படியே சொல்லிட்டு போகாம எல்லா ஹதீஸையும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமும் எங்க அத்தாக்கு நான் யாசின் ஓதலாமான்னு கேட்கக்கூடாது, எங்க அத்தாக்கு நான் குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது, எங்க அத்தாக்காக நான் தர்மம் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. புரியுதா? வெளிப்படையாக ரொம்ப தெளிவாக மார்க்கம் உணர்த்திய விஷயம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தந்த விஷயம். யாரெல்லாம் நம்மை விட்டு கடந்து போனார்களோ, யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ, அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களுக்காக மக்ஃபிரத்தை வேண்டுவது, அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்வது, அவர்கள் விட்டு சென்ற கடமைகளை நாம் செய்வது, அனைத்தும் நாம் செய்ய வேண்டிய அவசியமான ஒன்று என்பதை இந்த குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானாக, நரக படுகொலையில் இருந்து அவர்களுடைய கபர்களை பாதுகாப்பானாக. வாழுகிற காலத்தில் அவர்கள் என்னென்ன பாவங்கள் செய்திருப்பார்களோ அத்துணை பாவங்களையும் ரமலானுடைய பொருட்டால்
நோய்களுடைய பொருட்கள் அல்லாஹ் மன்னித்து அருள்புரிவானாக. புனிதமான இந்த நாட்களுடைய பரக்கத்தால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சந்தோஷமான வாழ்வை அவர்களுக்கு கபரில் வழங்கி அருள்புரிவானாக. நம்மை விட்டு சென்று விட்டு நம்முடைய பெற்றோர்கள், உறவுகள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், சொந்த பந்தங்கள், நம்முடைய ஈமானிய சகோதரர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு ஈருலக வெற்றியை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار آناء الليل أطراف النهار. اللهم اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.